வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் வம்சிகா, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி தேவரானத்தை சார்ந்தவங்க, படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங்காக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி மதுரையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவ்வுடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோரும் இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இவங்க பெரியப்பா வீட்டில் தாங்க வளர்ந்துட்டு வந்தாங்க. இப்போ சூழ்நிலை காரணமாக ஹோமில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்ல குணமுள்ளவராக, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுமானது. குறைந்த அளவு படிப்பு இருந்தாலும் வசதி இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்தளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. இவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வதிங்க, வயது 40, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிங்க, ஜாதி நாயுடு இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி கடலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. 2 ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்காங்க. வாடகைக்கும் 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களும் இவங்களுடைய கணவரும் சொந்தமாக பிஸ்னஸும் செய்துட்டு வந்தாங்க. நல்லா தாங்க லைஃப் போயிட்டு இருந்தது. திடீர்னு இவங்க கணவரின் உடல் சூழ்நிலை காரணமாக மரணம் அடைஞ்சிட்டாரு. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆண் குழந்தை தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தனக்குன்னு கடைசி காலத்தில் ஒரு துணை தேவைங்கிறதுக்காகவும் தன்னுடைய சுகத்துக்கங்களை பரிமாறிக்கொள்ளவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. பெயர் சதுஜனா, வயது 36, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி கோவையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 5 ஏக்கர் விவசாய நிலமை இருக்குது. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா கலப்பு திருமணம் தாங்க செய்துட்டாங்க. இவங்களுக்கு சிறு வயதிலேயே திருமணமும் செய்து வைத்தாங்க. இவங்களுடைய கணவர் பார்த்திங்க அப்படின்னா வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால இவங்க கணவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ மறுமணமே வேணான்னு இருந்தாங்க. பெற்றோருக்கு அப்புறம் நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தளவு வருமானம், படிப்பு, அழகு, வசதி இருந்தாலும் போதுமானது. கூட்டு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்தளவு தனக்கு வரக்கூடிய கணவருக்காக அனைத்து வசதிகளையும் தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நாள் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.